இப்போ விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி கொடுக்க மாட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தன்னாட்சி பெற்ற அதிகாரமாக தான் இருக்கு சென்சார் போர்டு. நீங்கள் திரைத்துறையில் இருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். ஆனால் பிஜேபி தடுக்குதுன்னு இதுக்குள்ள மட்டும் வராங்க. ஆனால் காவல்துறை தடுக்கிறத வந்து கண்டுக்கிறது கிடையாது. இதில் என்ன அரசியல் பண்ணுது? திமுக இதனால என்ன லாபம் இருக்கு? இதுல நான் சொல்றேன், பிஜேபி தடுக்குன்னு யார் சொல்றா? திமுக சொல்லுது. திமுக சொல்லுது. அதாவது இது யாரும் தடுக்கிறது கிடையாது. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் அது சென்சார் போர்டுக்கு தனி ஆஃபீஸர், தனி டிபார்ட்மெண்ட். அதை அவங்க முறையாக அவங்க அப்ளை பண்ணியிருந்தா முதல்ல இங்கே பண்ணும்போது அது ப்ரீமியரில் கொடுத்தா 5 நாளில் வந்திருக்கும். அவங்க ப்ரீமியர் கொடுக்கல, அதனால தான் அந்த பிரச்சனை. மறுபடியும் அது ரிவைசிங் கமிட்டிக்கு போயிருக்கலாம். அது 6 பேர் பார்த்த குழுவில் ஒருத்தர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. ஒரு எதிர்ப்பு தெரிவித்தாலும் அது ரிவைஸ் கமிட்டிக்கு போகிறது தான் சட்டம். ஆனால் அந்த சட்டத்தை மீறி அவங்க கோர்ட்டுக்கு போகிறது தவறு. இதற்கு அரசியல் சுற்றி எதுவுமே கிடையாது. இந்த பராசக்தி படத்துல என்ன பிரச்சனைனா, காங்கிரஸ் தப்பா காட்டிட்டாங்கன்னு சொல்லி காங்கிரஸ் திமுக சண்டை போட்டுக்கிறாங்க. அப்படி 2 பேரும் சண்டை போட்டுருக்கும் போது அவங்க எதுக்காக அந்த கூட்டணி வைக்கிறாங்க? காங்கிரஸுக்கான கட்டாயம் என்ன இருக்கு? இல்ல திமுக காங்கிரஸ் கூட வச்சுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு? இதை கேட்க வேண்டியது ஸ்டாலின் தான் கேட்கணும். சிஎம் ஸ்டாலின் தான் கேட்கணும். சிஎம் ஸ்டாலின் இல்லை, அவர்கிட்ட கூட கேட்க வேணாம். நம்ம இந்த இருக்கல அந்த அது யாரு இது துணை முதல்வர் இல்லை, அந்த அல்லலிய பாபா, இது சேகர் பாபு போயிருக்காருல. இப்ப அப்பீல் எப்படி வந்துச்சு? சுவாமிக்கே சுவாமிநாத சுவாமி யாரு? அவர் எல்லாம் திருத்தலாம் கொடுத்துருக்காரு. முருகனுக்கு பரமசிவன் யாரு? பரமனுக்கே பாடம் சொன்ன சுவாமிநாத சுவாமி நல்ல திருத்தலாம் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி அந்த நீதிபதி தீர்ப்பு கொடுக்குற நீதிபதிக்கு எதிராக புத்தகம் எழுதுறாங்க. அவரை வந்து ரொம்ப எப்படி சொல்றதுன்னா, இன்னொரு நீதிபதி வேற அவங்களுக்கு விருப்பப்படாத தீர்ப்பு குத்துறக்கூடாதுன்ற அளவுக்கான ஒரு அஜெண்டா வந்து நடக்குது. இது வந்து எந்த அளவுக்கு வந்து இது நீதித்துறைக்கு சரியா இருக்குன்னு நீங்க யோசிக்கிறீங்க? இல்ல இது 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 காலங்காலமா இப்படிதான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க? காலங்காலம் நடக்கவில்லை. இது கேவலமான அரசியல் நினைக்கிறார்.